அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒளிப்பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாருக்கு ஜோதிடம் வரும், ஒரு ஜோதிடர் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய பண்புகள் எப்படியெல்லாம் இருக்கணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஜோதிடம் ஆகணும் அப்படின்னா அந்த எண்ணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது, புதன், குரு. இந்த மூவரும் கூட்டணி தான் ஒருத்தர் ஜோசியம் படித்து நம்ம ஜோசியக்காரங்களை ஆகலாம் அப்படின்ற ஒரு ஈடுபாடு ஏற்படும். இந்த மூணு கிரகமுமே ஒருத்தருக்கு சரியாக அமையலை அப்படின்னா அவங்க ஜோசியத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போயிடுவாங்க. ராகு எங்கே இருக்கோ கேது 180 டிகிரியில் ஆப்போசிட்டாக போயிடுது பார்த்திங்கன்னா, அதே மாதிரி அகைன்ஸ்ட் ஆயிடுவாங்க. அவங்க இந்த ஜோசியம் பார்க்குறது, ஜாதகம் பார்க்குறது, ஜோசியக்காரனை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. ஜோசியம்லாம் பொய், இது பிராடு, இது மூட நம்பிக்கை, அறிவியலுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாக்குவாதம் பூராமே நெகட்டிவாகவே இருக்கும். அப்போ இந்த மூணுமே ஒரு மனுஷனுக்கு சரியாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஜோதிடம் என்பது வசமாகிறது. ஃபஸ்ட்டு ஒருத்தர் யார் ஜோதிடராக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பீராங்கி முனிவர், பல்வேறுபட்ட முனிவர்கள் ஜோதிட நூல்களிலே பல குறிப்புகளை வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சில குறிப்புகள், புதன் நல்லா வலிமையாக இருக்கணும். ஏன் புதனை மட்டும் சொன்னாங்க அப்படின்னா, அவன்தான் அறிவுக்கார கிரகம், கணித திறமை. கணிதன், ஜோதிடனுக்கு இன்னொரு பேர் கணிகன் அப்படின்னு பேர். அப்போ கணிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. நுண்ணறிவுக்கு புதன் ஒரு காரணம். அப்போ நுண்ணறிவு, கணிதம், கற்பனை வளம் எல்லாத்துக்குமே இந்த புதன் ஒரு மிகப்பெரிய ஒரு காரண கிரகமாக இருக்குது. அதனால் புதன் வலிமையாக இருக்கணும். குருவுடைய சுவருடைய தொடர்புகள் இருக்கணும். அந்த புதன் கேந்திரஸ்தானம் திரிகோணஸ்தானத்தில் வலுத்து இருக்கணும். அப்படி இருக்கிற ஆளுதான் ஜோதிடத்தில் ஆர்வம் ஏற்பட்டு ஜோதிடத்தை படிப்பார்கள். சரி, ஒருத்தர் ஜோசியம் சொல்கிறது பூராமே அப்படி நடந்துருதே. 10 கருத்து சொன்னார் சார், 10 கருத்துமே கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டது. வாக்குநாதனை நல்லோர் காண கூட நோக்க வாக்குத்தான் அவருக்கு செல்வம், வளருமே வாக்கால் செல்வம் அப்படின்ட்டு பாட்டு இருக்கு. வாக்குநாதன் என்பது லக்கணத்திலிருந்து 2ஆம் இடத்தின் அதிபதி. அந்த 2ஆம் இடத்தினுடைய அதிபதி கேந்திரமோ திரிகோணத்திலேயோ இருந்து சுவர்களுடைய பார்வை கிடைச்சிருச்சுன்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஒரு பேர் வாய்ந்ததாக வாய்ஸ் பவர் அவங்களுக்கு வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜோதிடம் என்பது ஆயக்கலை 64 கலைகளில் 4வது கலை இந்த தெய்வீக கலை, ஜோதிட கலை. இந்த கலை எல்லாத்துக்கும் வசமாகுமா அப்படின்னா வசமாகாது. இப்போ நாங்கள் ஜோசியம் படிக்கிறப்ப என்னுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய ஐயா சிவராம கணேசன் ஐயா அவங்க பேசும்போது முதல் நாள் கிளாஸ் நடக்குது. முதல் நாள் கிளாஸ் நடத்துகிறப்ப அவர் சொல்கிறாரு, இப்படி ஆர்வத்தில் 60 பேர் இந்த ஜோசிய கிளாஸுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் பல்வேறு ஊடகங்களில் விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு நிறைய போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இத்தனை பேர் வந்திருக்கீங்க, இதில் எத்தனை பேர் முழுமையாக ஜோசியத்தை கற்றுக்கிற போகிறீங்க? உங்கள் கிரக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை கற்றுக்கிற முடியும், இல்லாட்டி ஜோதிடம் உங்களுக்கு வசமாகாது அப்படின்ற பாடத்தை அவர் நடத்தினார். அதே மாதிரி 60 பேர் படித்தோம். பரீட்சை தேர்வு எழுதும்போது 8 பேர் 9 பேர் அவ்வளோதான். மீதி பேர்லாம் 5 வாரம் 4 வாரம் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே செட் ஆகலை, அவங்க போயிட்டாங்க. படிக்க விடாது. அப்படியே படித்தாலும் அது மைண்டில் போய் செட் ஆகாது. அப்படியே செட் ஆனாலும் நம்ம என்ன சொன்னாலுமே அதுக்கு பூரா ஆப்போசிட்டாகவே நடக்கும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஜோதிடம். ஏன்னா இது ஒரு தெய்வீக கலை. இறைவனுடைய சிவபெருமானுடைய அனுமதி இல்லாமல், பெர்மிஷன் கொடுக்காமல் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்களை நம்ம சொல்லணும் அப்படின்னா அது முதல்ல இறைவன் ஒருவனால் முடியும்.
இரண்டாவது, இறைவன் ஆசீர்வாதம் வழங்கப்பட்ட ஜோதிடனுக்குத்தான் அந்த ஆற்றல் உண்டு. இன்னும் 2 வருஷத்தில் உங்களுக்கு விபத்து நடக்கும், அந்த விபத்தில் மரணம் நிகழ வாய்ப்பு இருக்குது அப்படின்றத துல்லியமாக கணிக்க முடியும் ஜோதிடத்தில். இன்னும் 2 ஆண்டுகளில் உங்களுடைய பிஸ்னஸ் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும், அதை துல்லியமாக கணிக்க முடியும் ஜோதிடத்தில். இப்படி அடுத்தவங்களுடைய இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை துல்லியமாக சொல்லக்கூடிய ஆற்றல் இறைவன் அருள் பெற்ற ஜோதிடருக்கு மட்டும்தான் வரும். அதற்கு சில கிரக அமைப்புகள் உண்டு. ஓகேவா? அப்போது ஒரு ஜோதிடன் என்பது இறைவனுக்கு சமமாக மதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக சமுதாயத்தில் பார்க்கப்படுகிறோம். சுவாமி என்று சொல்லுகிறார்கள், காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள். அது இறைவன் நமக்கு அளித்த ஒரு நல்ல விஷயம். இறைவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வழங்கியிருக்கிறார். ஏனென்று கேட்டால் அதுதான் காரணம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர்கள் எப்படி தன்னை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும், தன்னுடைய மனதை எப்படி அவர்கள் வைத்துக்கொள்ள வேண்டும், எப்படி நற்பண்புகளை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது பிறவி குணம்னு ஒரு குணம் இருக்குது. பிறவி குணம் அது எல்லாத்துக்குமே இன்பில்டு. பிறக்கும்போதே மனுஷனுக்குள்ளே பிட்டப் பண்ணி கடவுள் அனுப்பிடுவார். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜோசியருக்கும் பிறவி குணம்ன்றது இருக்கும். அந்த பிறவி குணத்தை மனுஷன் நினச்சா மாற்றலாம். ஒரு கெட்ட குணமாக இருக்குது அப்படின்னா இந்த ஆன்மீகத்துறைக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு மன தூய்மையாக இருக்க வேண்டும். 2வது, இறைவனுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். 3வது, இறை வழிபாடு கட்டாயம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். 4வது, பேராசைப்படக்கூடாது. ஒரு ஜாதகத்துக்கு 20,000 கொடு, 15,000 கொடு, 35,000 கொடு, இப்படிலாம் கேட்கவே கூடாது. பேராசைப்படக்கூடாது. அப்போ உங்களுடைய நேரத்தை வீணடித்து நீங்கள் பார்க்குறீங்க, பல பிஸியில் இருக்கீங்க, அதனால் ஒரு நியாயமான ஒரு தொகை வாங்குறது தப்பு கிடையாது. அப்போ 20,000 கொடு, 25,000 கொடு, உடனே பார்க்கணும்னா 30,000 கொடு, அப்படியெல்லாம் கேட்கக்கூடிய ஜோதிடர்கள் தமிழ்நாட்டில் நிறையா பேர் இருக்காங்க. ஏன் 25,000 50,000 வாங்குறாலாம் இருக்காங்க. ஒரு ஜோசியத்துக்கு 50,000 வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. நான் அவங்கள குறை சொல்லலை. அவங்களுக்கு என்ன சக்தி இருக்கோ அதை அவங்க செய்கிறாங்க. இருந்தாலும் அதிகமான நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்கு குறைந்தது ஒரு 15 பாயிண்டாவது சொல்லக்கூடிய ஆற்றலை ஒவ்வொரு ஜோதிடர்கள் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லா பேருமே குறைஞ்சது ஒரு ஜாதகத்தில் 15 பாயிண்ட். ஏன்னா நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கக்கூடிய அவங்க வர்றாங்க நிறையா பேர். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஐயா நான் அங்கே இவ்வளோ ரூபா கட்டினேன், 8,000 ரூபா கட்டினேன், 3 பாயிண்ட்டு தான் சொன்னாங்க. ஐயா அங்கே 4,000 கட்டினேன், எனக்கு 2 பாயிண்ட்டு தான் சொன்னாங்க அப்படின்னு நிறையா பேர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, போயிட்டு பார்த்துட்டு. அப்போ ஒருத்தர் ஒரு முறை உங்களிடம் வந்தால் அவர் வாழ்நாள் எல்லாம் உங்கள்கிட்ட தான் வரணும். அதுவே உங்களுடைய ஜோதிடத்துக்கு வெற்றி. அப்போ நீங்கள் அவங்க மனசு திருப்தியாக ஒரு 15 கருத்து, அந்த 15 கருத்தில் ஒரு 5 கருத்து நம்ம நடந்ததை சொல்லலாம், ஒரு 3 பாயிண்ட் சொல்லலாம், நடந்தது சொல்லலாம். மீதி எதிர்காலத்தில் எப்படி திசாபுத்தி அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் கொடுக்கணும்னா இறைவனுடைய சிந்தனை எப்போதுமே இருக்க வேண்டும், கிழக்கு நோக்கி அமர வேண்டும், பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும், மனதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும், நல்ல தான தர்மங்கள் செய்யக்கூடிய சிந்தனையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த நாள் தினமும் நம்ம யூடியூப்பில் இரவு 7 மணிக்கு தவறாமல் ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதில் பல மூல நூல்களில் படித்த செய்திகளை மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். கற்பனையிலோ இது அது பார்த்தா வீட்டில் கரப்பாம்பூச்சி நிறையா இருக்கும் அப்படிலாம் ஒருத்தர் யூடியூப்பில் பேசுகிறார். இந்த கிரகமும் அந்த கிரகமும் சேர்ந்துருந்தால் கரப்பாம்பூச்சி வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறாரு. இதெல்லாம் ஜோதிடத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஜோதிடத்தின் மீது ஒரு 60% மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அதையும் கெடுத்துடக்கூடாது. கரெக்டாக தெரிஞ்சால் சொல்லணும், நல்லா படித்தா சொல்லணும். மூல நூல்களை படித்து கரெக்டாக சொன்னால்
நிச்சயம் வெற்றியடையும். உங்களால் ஜோதிட துறையும் முன்னேற்றம் அடையும் என்று சொல்லி மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் போடுங்கன்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.